இந்த காணொளியில் டெல்டா பகுதி என்றால் என்ன, தமிழ்நாட்டில் டெல்டா பகுதி எந்தெந்த மாவட்டங்களில் உள்ளது மற்றும் டெல்டா பகுதியில் பயிரிடப்படும் பயிர் வகைகள் ஆகிய அனைத்தையும் காணலாம். வாங்க காணொளிக்குள் செல்லலாம். கழிமுகம் அல்லது டெல்டா என்றால் ஒரு முக்கோண வடிவிலான குறைந்த தட்டையான நிலப்பரப்பு ஆகும். அங்கு ஒரு ஆறு பிரிந்து கடலுக்குள் நுழைவதற்கு முன்பு பல கிளை ஆறுகளாக பிரிந்து செல்கிறது. ஆறுகள் உயரமான இடங்களில் இருந்து உருவாகி தாழ்வான பகுதியை நோக்கி பாயும் போது ஆற்றினால் அரிக்கப்பட்ட பாறைகள், மண் மற்றும் பிற பொருட்களிலிருந்து வண்டல்களை சேகரிக்கப்படுகின்றன. ஆறுகள் நிலப்பரப்பில் பயணிக்கும் போது அவைகளினால் அரிக்கப்பட்ட பொருட்கள் பல மண் துகள்கள் மற்றும் பிற பொருட்களையும் அடித்து செல்லும் திறன் கொண்டவை. ஒரு ஆறு அடித்துக்கொண்டு செல்லக்கூடிய வண்டலின் அளவும் பிற பொருட்களின் அளவும் அதன் வேகத்துடன் நேரடியாக தொடர்புடையது. ஆற்றின் முகப்பில் படிந்த படிவுகள் குவிந்து பல அடுக்குகளை உருவாக்குகின்றன. காலப்போக்கில் புதிய நிலப்பரப்புகளை உருவாக்க இந்த அடுக்குகள் உதவுகின்றன. டெல்டா பகுதி வளரும் போது ஆறு பல சிறிய கால்வாய்களாக பிரிந்து செல்கிறது. இந்த கிளை ஆறுகள் ஒரு வலையமைப்பை டெல்டா முழுவதும் உருவாக்கி நீர் மற்றும் வண்டல்களை விநியோகிக்க உதவுகிறது, மேலும் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஆற்றினால் அடித்து வரப்பட்ட வண்டல்கள் படிப்படியாக படிந்து பல்வேறு அம்சங்களை நிலவியல் அமைப்பையும் உருவாக்குகின்றன. டெல்டாக்களின் வண்டல் நிறைந்த நீர் அதிக வளமான ஊட்டச்சத்து நிறைந்த மண்ணை படிய செய்கிறது. இது டெல்டாக்களை உலகின் மிகவும் சிறந்த உற்பத்தி செய்யும் விவசாய பகுதிகளாக உருவாக்குகிறது. இதனால் டெல்டா பகுதி தீவிர விவசாயத்தை ஆதரிக்கும் மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் திறன் கொண்டதாக அமைந்துள்ளது. இப்பகுதியில் தண்ணீர் நன்றாக இருப்பதால் இங்கு வயல்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக நெல் வயல்கள் அதிகமாக இருக்கும். இதனால்தான் டெல்டா பகுதியை நெல் கிண்ணம் என்றும் அழைக்கப்படுகின்றது. வளமான நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களுக்கான அணுகல் ஆகியவை காரணமாக டெல்டாக்கள் பெரும்பாலும் அதிக மக்கள் தொகையை கொண்டதாக உள்ளது. அவை மீன்பிடி, நெல் விவசாயம், சுற்றுலா மற்றும் வர்த்தகத்திற்கான மையங்களாக உள்ளன. மேலும் உள்ளூர் மற்றும் தேசிய பொருளாதாரங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் பொருளாதார ரீதியாக முக்கிய பகுதிகளாக அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி வங்காளதேசத்தின் பெரும் பகுதியிலும் மேற்கு வங்காளதேசத்திலும் பரவி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இது உலகின் மிக பெரிய டெல்டா பகுதியாக அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆறு காவிரி ஆகும். காவிரி ஆறு பாயும் பகுதியில் டெல்டா பகுதியை உருவாக்கியுள்ளது. காவிரி ஆறு தஞ்சாவூர் மாவட்டத்தில் முக்கிய டெல்டாவாக மாறுகிறது. இதனால் காவிரி டெல்டா மண்டலம் என அழைக்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டலத்தில் உள்ள மாவட்டங்கள் என்னவெனில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் ஆகும். காவிரி டெல்டா மண்டலத்தில் முக்கிய பயிராக நெல் உள்ளது. நெல்லிற்கு அடுத்தபடியாக உளுந்து மற்றும் பச்சை பயிறு சாகுபடி செய்யப்படுகிறது. காய்கறி பயிர்களான கத்திரி, மிளகாய் மற்றும் கீரை வகைகள் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே பயிரிடப்படுகிறது. அதாவது கோடை காலங்களில் வளமான மண் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரத்தினை கணக்கில் கொண்டு பயிரிடப்படுகிறது. வயல்களில் மிதமான களிமண் வகை காணப்பட்டால் அந்நிலங்களில் நிலக்கடலை, மக்காச்சோளம், எள் ஆகியவை பயிரிடப்படுகின்றது. மேலும் வாழை, கரும்பு, மலர் வகைகளான மல்லிகை, ரோஜா, சாமந்தி, கனகாம்பரம் மற்றும் அரளி வகை மலர்கள் பயிரிடப்பட்டு அதிக லாபமும் பெறப்படுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.